வாணியம்பாடி சரஸ்வதி அதிதீஸ்வரர் கோயிலுக்கு 1200 ஆண்டுகளுக்கும் மேல் பழமை உள்ளது. இந்த கோயில் பல்லவ மன்னர்களால் கட்டப்பட்டது என்று வரலாற்று தகவல்கள் குறிப்பிடுகின்றன. ஊரின் பெயர் எப்படி வந்தது? சரஸ்வதி தேவிக்கு ஒருமுறை பிரம்மா சாபம் அளிக்க அவர் ஊமையாகி பேச முடியாமல் போகும் நிலை வந்தது. பூலோகத்தில் வைத்தார் வேதாரண்யம் பக்கம் சென்று அங்குள்ள கோயிலில் வீணை வாசிக்க இறைவியின் குரல் தனக்கு கிருபை தரும் அளவிற்கு சிறப்பாக இருந்ததால் சரஸ்வதி வீணை மீட்டதை நிறுத்தி விட்டு அங்கிருந்து விலகுகிறாள். பின்னர் பிரம்மா வருந்தி இருவரும் வாணியம்பாடி பகுதி வந்து சிவ தீர்த்தத்தில் நீராடி அதிதீஸ்வரர் மற்றும் பிருகந்நாயகி தாயாரை வணங்கி தங்கள் குறைகள் போக்க வேண்டுகின்றனர். சிவன் அவர்கள் முன் தோன்றி சரஸ்வதி பாட விரும்பிய பாடலுக்காக கிருபை அளிக்கிறார். இதனால் வாணிப்பாடி என்ற பெயரால் பின்னர் வாணியம்மைபாடி மற்றும் வாணியம்பாடி என்ற பெயர் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. கோயில் சிறப்புகளீசன் அதிதீஸ்வரர் சுயம்புலிங்கமாக மேற்கு நோக்கி இருக்கிறார். முற்றுப்புள்ளி. பெரியநாயகி அம்மன் தெற்கை நோக்கி இருக்கிறார். 5 நிலை இராஜகோபுரம் 3 நிலை மேற்கு கோபுரம் உள்ளன. தட்சிணாமூர்த்தி சரஸ்வதி சங்கரநாராயணர் சப்தரிஷி மாதாக்கள் கணபதி சுப்பிரமணியர் ஐயப்பன் மற்றும் பைரவர் ஆகிய அம்சங்கள் இலங்கு செய்கின்றன. கோயிலில் உள்ள சம்பவம் பிரம்மாவின் வேண்டுகோளுக்காக சுயம்புலிங்கம் அதிதீஸ்வரரும் பெரியநாயகி ஆகிய இருவரும் தோன்றி ஹயக்ரீவர் முன்னிலையில் சரஸ்வதிக்கு வீணை மீண்டும் வாசிக்க அருளினர்.